ஆம்பளைங்கன்னா ஹைட்டும் வெயிட்டும் மீச மட்டும் பத்தாது, அவனுக்கு நல்ல துணிச்சலும் வேணுமா. அப்படிப்பட்ட ஒரு பையனோட சம்மதத்தை தான் நான் இப்ப எடுத்துட்டு வந்திருக்கேன். பையன் வெளிநாட்டுல இருக்கான், ஒரே பையன், நல்ல குணம். கல்ஃப்ல வேலை பாக்குறேன், ஃபேமிலி விசாவும் கிடைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்ம கல்ஃபுக்கு போலாம். இவ்ளோ நாளா நான் பாக்குற இந்த புரோக்கர் வேலையில இப்படி நடக்கிறது இதான் முதல் தடவைமா. என்ன ஆச்சு சொல்லுங்க. இந்த சம்பந்தமும் நடக்காதுமா. அந்த ஆளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை நான் கண்டிப்பா கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. அனு ஒரு நிமிஷம் நில்லு. நீ இப்ப எங்கதான் போற? நான் போயிட்டு வந்து சொல்றேன். இது அப்படியே சாதாரணமா விடுறதா எனக்கு ஐடியா இல்ல. ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல புரளி பேசுற அவன் இருக்கணும். ரெண்டுல ஒண்ணு நான் இன்னைக்கு முடிவு பண்றேன். அனு நில்லு. அனு சொல்றதுதான் சரின்னு எனக்கும் படுது. இப்பவே அதை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா பெரிய ஆபத்தாயிடும். இப்பவே இது 2வது தடவை. இப்ப ஒரு சம்பந்தமும் கெட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு எந்த சம்பந்தமும் வராது. நீங்க வருத்தப்படணும் நான் இத சொல்லல. அனு நம்மளோட பொண்ணுமா, அதனால நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அம்மா வேணும்னா ரொம்ப அப்பாவியா இருக்கலாம், ஆனா பொண்ணு அப்படி இல்ல, பெரிய துணிச்சல்காரி தான். பொம்பளை பிள்ளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும். அவ போயிட்டு வரட்டுமா, 2ல 1 முடிவு பண்றேன்னு தானே சொல்லிருக்கா. முடிவு பண்ணட்டுமா, என்னோட கருத்தும் அது மட்டும்தான். நான் இங்க வந்து ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்தா எப்படி சீக்கிரம் வர முடியும்? ரோட்டை மட்டுமா, ஏரிய தாண்டணும்ல. எதுக்கு வர சொன்னீங்க? உங்ககிட்ட தான் நான் எல்லாத்தையும் சொன்னேன்ல. இந்த கல்யாணத்தை கெடுக்க முயற்சி பண்ணுவாங்க, அதனால நீங்களே எல்லாத்தையும் விசாரிச்சு உங்களுக்கு ஓகே நான் மட்டும் பண்ணலான்னு சொன்னேன்ல. அப்புறம் எதுக்காக இப்ப இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? நான் நல்லா விசாரிக்க தான் செஞ்சேன். ஆனா என்ன ஒருத்தர் வந்து பார்த்தாரு. அவர் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட கோவப்பட்டுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எதுவும் இல்லாம எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க? எல்லாரும் இல்ல, ஒருத்தர் தானே சொன்னாரு. அவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. சாரி, அத சொல்றது கஷ்டம். ஏன் சொல்ல மாட்டேன்னு அவருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அப்ப என்ன விட முக்கியமா அந்த ஆளு? நீங்க இந்த அளவுக்கு சீப்பா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க என்ன வேணும்னாலும் திட்டிக்கோங்க, சாப விட்டுக்கோங்க, திட்டுங்க, அடிங்க, எல்லாத்தையும் நான் கேட்டுதானே ஆகணும். ஆனா ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுப்பீங்க. கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை மட்டும் நடக்கிற விஷயம். அந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்க யாராவது விரும்புவாங்களா? நான் கண்டிப்பா விரும்ப மாட்டேன். என்னை பத்தி யாராவது தப்பா சொல்லியிருந்தா என்ன கல்யாணம் பண்ண நீங்க ஒத்துப்பீங்களா? இதெல்லாம் பேச நல்லா இருக்கும், ஆனா சொந்த வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்க. மிஸ்டர் ரமேஷ், உங்க அளவுக்கு உலக அறிவும் படிப்பறிவும் எனக்கு இல்ல. என்ன கேட்டீங்க? எனக்குள்ளேயும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, மனுஷத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன கேட்டீங்க? உங்க இடத்துல நான் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேனா? கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்த நினைச்ச மூஞ்சி அடிச்சு பேத்திருப்பேன். அது உங்க குணம். உங்களை மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நான் யாரையும் கட்டாயப்படுத்தலைங்க, காலை பிடிக்கவும் வரல. இனி நீங்களே ஒத்துக்கிட்டாலும் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறது நல்ல மனசு இருக்க ஒரு ஆளு, தைரியமான ஒரு ஆம்பளைய. உங்களுக்கு அந்த எந்த தகுதியும் கிடையாது. ஒரு நிமிஷம் நில்லுங்க. துணிச்சல் அது இதுன்னு சொன்னீங்களா? நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னா
எதுக்கு உங்க கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்றாங்க? இந்த ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்க கல்யாணத்துல யாரும் கெடுக்கிறது இல்லையே. உங்க சைடுல ஏதாவது தப்பு இருக்கான்னு விசாரிங்க, அப்புறம் அதை திருத்திக்க பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுங்க. இனி பேச்சுக்கே இடம் இல்ல, செயல் மட்டும்தான். இதை யார் பண்ணிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன எதுக்குடா துரத்துற? ஐயோ நான் எதுவுமே சொல்லலையே. புரியா இல்லையா? வேணாம், விடு. உன்னை விட மாட்டேன். டேய் தம்பி, நான் அப்படி என்ன தப்புடா பண்ணேன்? ஏன்டா இப்படி துரத்தி வர? வேணாப்பா, சொன்னா கேளு, துரத்தாத. என்ன விட்டுரு. ஐயோ, நான் ஒரு தப்புமே பண்ணல, என்ன அடிக்காத. இனிமே நீ கல்யாணத்துக்கு எடுப்பியா? நான் இல்லப்பா, நான் யாரோட கல்யாணத்தையும் நிறுத்தல. பொய்யாடா சொல்ற? நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க. நான் யாரோட கல்யாணத்தையும் நிறுத்தவே இல்லைங்க. நிறைய பேரை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டிருக்கேன், ஆனா இது வரைக்கும் கல்யாணத்தை நிறுத்தினது இல்ல. அனுப்பமா கல்யாணத்தை நீ தானே கெடுத்த? எந்த அனுப்பமா? பத்மஜாவோட பொண்ணு. ஐயோ, அப்படிலாம் சொல்லாத தம்பி. அந்த பொண்ணு கல்யாணத்தை நான் ஏன் நிறுத்த போறேன்? அதை தாண்டா நானும் கேட்கிறேன். ஐயோ தம்பி, நான் வேணும்னாலும் உன் காலில் விழுகிறேன் தம்பி. என் பசங்க மேல சத்தியம்பா, நான் யார் கல்யாணத்தையும் நிறுத்தலப்பா. பொய் பேசினா நீ இன்னும் அடி வாங்குவ. அடிப்பா, வேணும்னா என்ன அடிச்சே கொல்லு. சத்தியமா நான் அப்படிலாம் பண்ணவே இல்லப்பா. செய்யாத தப்புக்காக என்ன ஏன்பா அடிக்கிற? நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? நீ அப்படி செய்யலையா? ஐயோ, இல்ல இல்ல இல்ல. பின்ன வேற யாரு? எனக்கு எப்படி அது தெரியும்? நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சு. ஏதோ கொன்றுப்பா. கொல்லணுமா வேணாமான்னு நான் அப்ப முடிவு பண்ணிக்கிறேன். ஹேய், எக்ஸ்கியூஸ் மீ. நீதான் அந்த ரவுடியா? எந்த ரவுடி? இல்ல, அனு சொன்ன அந்த ரவுடி. அவங்க ஆபீஸ் மேடத்தோட தம்பி. தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்ல, சும்மாதான். உண்மையிலே ரொம்ப நல்லா அடிக்கிறீங்க. தேவையில்லாத வேலை செஞ்சனா இனிமேலும் அடி விழும். ஜாக்கிரதை. தேங்க்யூ தேங்க்யூ. உண்மையிலேயே அந்த பொண்ணு கல்யாணத்தை எந்த பாவி கெடுத்தான்னு தெரியலையே. உண்மையிலே அவன் பெரிய கேடிதான். கெடுத்தது அவன், அடி வாங்குறது நானா? இனிமே அந்த ஆள் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண மாட்டான். தேங்க்யூ மனு, தேங்க்யூ வெரி மச். ஆனா அனு, உன் கல்யாணத்துக்கு எடுத்தது அந்த ஆளா இருக்கும்னு எனக்கு தோணவே இல்லை. அந்த ஆள் என் காலை பிடிச்சி கெஞ்சி நான் பண்ணலன்னு சொன்னாரு. அந்த ஆள் அப்படிதான் சொல்லுவாரு. யாராவது தப்ப ஒத்துப்பாங்களா? அந்த ஆள் பெரிய கேடி. எப்ப பாரு தப்பாவே பாக்குறது பேசுறது. கண்டிப்பா அந்த ஆள் தான் புத்தி கெட்டவன். இல்ல அனு, கண்டிப்பா இது அந்த ஆள் இல்ல. இல்லன்னு தான் என் மனசு சொல்லுது. நான் உன்னை கேட்கவா? உன்னோட இந்த கல்யாண விஷயம் உங்களை தவிர வேற யாருக்கெல்லாம் தெரியும்? அது அந்த மார்கரெட்டுக்கு தெரியும், அப்புறம் ஆலிஸ், அப்புறம் உனக்கு. வேற யாருக்கெல்லாம் தெரியும்? அப்புறம் வேற யாருக்காவது தெரியுமான்னு தெரியல. ஆனா இந்த கோல் மூட்டி கடைக்காரன் எங்க காலனில இருக்க எல்லாரோட விஷயமும் அவனுக்கு நல்லா தெரியும். எப்படின்னே தெரியல, ஆனா எல்லா கதையும் அவனுக்கு தெரியும். சரியனு, இப்ப நின்னு போனது ரெண்டாவது சம்பந்தம் தானே? உன்னோட கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஆசைப்படுற யாரோ ஒருத்தர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு யார் எதிரி இருப்பா? அதான் நானும் யோசிக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு கெடுதல் நினைக்கிறதுக்கு யாருக்கு மனசு வரும்? நீ வருத்தப்படாத, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த சம்பந்தம் நின்னு போனதால உனக்கு இன்னொரு சம்பந்தம் வராதுன்னு அர்த்தம் எதுவும் இல்லைல்ல. வரட்டும், அவன் யாருன்றத அப்ப கண்டுபிடிக்கலாம். நான் இப்ப கவலைப்படுறதே என் அம்மாவை நினைச்சுதான் மனோ. பாவம், அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. என்னால அம்மா கவலைப்படுறாங்களேன்னு நினைச்சு வருத்தமா இருக்கு.
ஆனா இதுல உன் தப்பு எதுவுமே இல்லையே. இல்ல, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நாங்க யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்ல. அம்மா இது வரைக்கும் யார்கிட்டயும் கோவப்பட்டு கூட நான் பார்த்ததே இல்லை. இருந்தாலும் எனக்கே இப்படியெல்லாம் நடக்குது. நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் மட்டும்தான் எதிரிகளை உருவாக்குன்னு சொல்ல முடியாது. நம்மளை பார்த்து பொறாமப்படுற யாரோ ஒருத்தர் கூட இந்த மாதிரிலாம் செய்யலாம்ல. எப்படியோ நடந்தது நடந்துருச்சு. இனிமே அதை பத்திலாம் கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்த தடவை சம்பந்தம் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம். உன்னை இனிமே பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போனேன். அப்புறம் திரும்பவும் சந்திச்சோம். அதுதான் மனோ. என்னை விட்டு பிரிஞ்சு போயிடலான்னு நீ கனவுல கூட நினைக்க முடியாது. காரணம்? காரணம்னு கேட்டா அது அப்படிதான்னு இப்போதைக்கு நினைச்சுக்கோ. ம். இன்னும் நீங்க அதே நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா நடக்க கூடாதது நடந்த மாதிரில இருக்கு. ஏனுங்க அம்மு? ஐயோ அம்மா, நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைச்சு சந்தோஷப்பட்டதை விட்டுட்டு இப்படி அழுதுட்டா இருக்கிறது. யாரோ என்னமோ சொன்னதுமே ஓடி போன ஒருத்தன். அவனை மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் யாராவது இப்படி சொல்லியிருந்தா என் வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். இப்பவே நின்னு போனதுதான் நல்லதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. உண்மையிலேயே உனக்கு அதிர்ஷ்டமே இல்ல அனு. உனக்கு மட்டும் ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? இதுதாம்மா உங்க பிரச்சனை. சின்னதா ஏதாவது கிடைச்சா போதும், அதை யோசனை பண்ணி பெரிய விஷயமா ஆக்கிடுவீங்க. என்ன பாருங்க, நான் அப்பவே அதை மறந்துட்டேன். யாரோ ஒரு ரமேஷ், அந்த ஆள் யாரு? சினிமா ஆக்டரா? அட விடுங்கம்மா, அப்படிப்பட்டவங்க தேவையே இல்லை. யார் வேணான்னு சொன்னாலும் எனக்காக பிறந்தவன் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, அப்படி இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா வருவான்ல. காத்திருக்கலாமா? ஒருவேளை வரவே இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் கல்யாணம்னு அவசரப்படுற பொண்ணெல்லாம் இல்லை. இங்க பாரு அனு, நீ என்கிட்ட எந்த பொய்யும் சொல்ல வேண்டாம். இந்த சம்பந்தமும் நின்னு போனதுனால நீ மனசளவுல ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்க. நான் வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நீ அதை வெளியில காமிக்காம இருக்க. அப்படி பேசாதீங்கம்மா. நான் வருத்தப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனா அது கல்யாணம் நின்னு போனதுக்காக இல்ல. இந்த காலத்துலயும் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஆளுங்க இருக்காங்களே நினைச்சுதான். என்ன விடுங்கம்மா, மத்த பொண்ணுங்க வாழ்க்கையிலயும் அவங்க இப்படிதானே விளையாடுவாங்க. பாவம் அந்த பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க? அந்த குரூப்ல சேர்ந்த ஒருத்தனோட நோயை நான் கிட்டத்தட்ட போக்கிட்டேன். யாரு? அந்த காய்கறிக்காரனையா? ஆமா, மனோன்ற என்னோட ஃப்ரெண்டு அந்த காரியத்தை முடிச்சிட்டாரு. நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணணும்மா. ஆனா அந்த ஆள் அடி வாங்கியும் குற்றத்தை ஒத்துக்கலையா? அவர் பண்ணவே இல்லையா? வேற யாருன்னு கண்டுபிடிக்கதான் நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாள் கண்டிப்பா அந்த ஆள் என்கிட்ட சிக்குவான். அண்ணியோட அவன் நோய் மொத்தமா சரியாயிடும். பேசுறவங்க பேசிட்டு போட்டோம். நீ அதுக்காக அவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டே இருக்காத. வேணான்னா வேண்டாம். ஒரு விதத்துல இதுவும் சீப்பான விஷயம் தான். என் கல்யாணம் நின்னு போச்சுன்னு அழுதுகிட்டே சுத்துறது. நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். நான் ஸ்மார்ட்டான இந்த அம்மாவோட ஸ்மார்ட்டான பொண்ணு. நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குமா, அதை விட்டு நம்ம கீழே போக முடியுமா? அதனால என்னோட செல்ல அம்மா
மனசுல இருக்க கஷ்டத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்ல சந்தோஷமா இருக்கணும். நான் கிச்சனுக்கு போய் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொண்டு வரேன். எனக்கு ஹார்லிக்ஸ். ஓகே. டீ போட்டு கொண்டு வரும்போது உங்க மூஞ்சி இப்படியே இருந்துச்சுன்னா அப்புறம் என் குணம் மாறிடும். இல்ல, நீ போயிட்டு வா. வா அம்மு. சார், எழுந்திருக்காதீங்க, படுங்க. அவங்க எங்க? யாரு? அதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தவங்க. இங்க இல்ல. எங்க போனாங்க? எங்க போனாங்கன்னு தெரியல சார். அப்போ யாருக்கு தான் தெரியும்? அவங்கள கூட்டிட்டு வாங்க. எனக்கு அவங்கள பார்க்கணும். இப்பவே இந்த நிமிஷமே நான் பார்க்கணும். என்ன இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, இந்த மிரட்டெல்லாம் வேண்டாம். இது ஹாஸ்பிட்டல், கவனமா பேசுங்க. ஜெயில ஒண்ணு இல்லையே. அங்க இருக்கும்போதே என்ன யாரும் கண்ட்ரோல் பண்ண பார்க்கல. நீ கண்ட்ரோல் பண்றியா? அவங்கள இப்ப நீ கூப்பிடுறியா இல்ல நான் கூப்பிடட்டுமா? சார், நீங்க என்ன பண்றீங்க? இப்ப அவங்கள வர சொல்லு. வர சொல்றேன். பெரிய ஹாஸ்பிட்டல். என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஆக்சிடென்ட் கேஸ் ராமச்சந்திரனை கூட்டிட்டு வந்தவரோட ஐடி ப்ரூஃபை கொடுங்க. ஹலோ, மனு தானே? நீங்க எங்க சார் போயிருந்தீங்க? சீக்கிரமா போய் அந்த ஆளை எப்படியாவது சமாதானப்படுத்துங்க. இல்லைன்னா அந்த ஆளை ஹாஸ்பிட்டலே காலி பண்ணிடுவாரு. நீதானா? அப்போ என்ன காரை வச்சு கொல்ல பார்த்தது நீதானா? ஐயோ அண்ணே, நீங்க வேற. நான் உங்களை இடிச்சு கொல்ல பார்த்தனா? நீங்க தான் என் கார் குறுக்குல வந்து விழுந்தீங்க. அன்னைக்கு நீங்க போதையில இருந்ததால உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இத பாரு, போதை இருந்துச்சா இல்லையான்றதெல்லாம் போலீஸ் முடிவு பண்ணுவாங்க. கூப்பிடுறா போலீஸ. அவங்க வந்ததும் நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஏன்னா இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு தடவை லிஃப்ட் கொடுத்த ஆள் தானே. ஞாபகம் இல்லையா? என் முகத்தை பார்த்து ஜாதகம் சொன்னீங்களே. நான் நல்லா இருப்பேன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இப்படி ஆயிடுச்சு. போலீஸ் மிலிட்டரிலாம் எதுவும் வேணாண்ணே. நம்மளே எல்லாத்தையும் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அப்போ உனக்கு அறிவு இருக்கு. சொல்லு, எவ்வளவு தருவ? அது வந்துண்ணே, ஹாஸ்பிட்டல் செலவே ஏகப்பட்டது ஆயிடுச்சுண்ணே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னண்ணே, யாரும் எதுவும் வேணும்னே செய்யலையே. என்ன இப்படி நடந்துருச்சு. வேணும்னா ஒரு 5000 ரூபாய்க்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாண்ணே. 5000 ரூபாவா? ஏண்டடே, இந்த ஆக்சிடென்டால எனக்கு ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளோன்னு உனக்கு தெரியுமாடா? முக்கியமான வேலையை நான் போனேன். என்னோட வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியமான பயணம். என்னோட லட்சியம். அதத்தான் நீ ஒரு ஆக்சிடென்டால அதை கெடுத்துட்ட. நஷ்டடி நீ கொடுத்தே ஆகணும். டீசெண்டான ஒரு அமௌண்ட் நீ கொடுக்கலன்னா உன் மேல கண்டிப்பா கேஸ் போட்டே ஆவேன். வேணும்னே காரை ஏத்தி என்ன கொல்ல பார்த்த. சட்டம் செக்ஷன்லாம் எனக்கு தெரியும். நீ உள்ளதான் போவ. இப்படிலாம் பயமுறுத்தலான்னு பார்க்காத. செய்யாத ஒரு தப்புக்காக நான் ஏன் ஜெயிலுக்கு போகணும்?
வேணும்னா நியாயமான ஒரு காம்ப்ரமைஸ்க்கு நான் ரெடி. சொல்லு, எவ்வளோ வேணும்? 2 லட்சம் ரூபாய் வேணும். 2 லட்சமா? நான் ஒன்றும் அம்பானி பையன் இல்லை லட்சங்கள்ல கொடுக்க. நீ யாரோட மகனா இருந்தாலும் சரி, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாகணும். இல்லனா என்னுடைய குணம் மாறும். பயமுறுத்துறியா? நான் எதுக்கு உன்னை பயமுறுத்த போறேன்? சொல்லு, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சரி சொல்லு, எப்படி? நான் சொன்ன அமௌண்ட தரியா இல்ல கேஸ் போடவா? ஐயோ அண்ணே, இங்க பாருங்க, கேஸ் எல்லாம் ஒண்ணு வேணாம், நம்ம பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் 2 லட்சம் ரொம்ப ஜாஸ்தி, கொஞ்சம் குறைச்சிக்கோங்களேன். 1 லட்சம் இதுக்கு கீழே முடியாது. நான் சொன்ன அமௌண்ட் எனக்கு வேணும். அண்ணே, இன்னும் கொஞ்சம் குறைங்களேன், நானே வேலை இல்லாதவன். அது ஏன் தப்பு இல்ல, நானும் வேலை இல்லாதவன் தான். தம்பி, என்ன சொல்ற? ஃபிக்ஸ் பண்ணவா? சரி, அப்ப நான் போலீஸுக்கு கால் பண்றேன். ஐயோ வேண்டாம் அண்ணே, இதே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ 1 லட்சம் பணத்தை எப்ப தருவ? தரேன், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் கண்டிப்பா தரேன். ஓகே, வெயிட் பண்றேன். பணத்துக்காக எவ்வளவு நாள் வேணா வெயிட் பண்றதுக்கு இந்த ராமச்சந்திர ரெடி. ஏன்னா பணம் சம்பாதிக்க கொஞ்சம் கஷ்டப்படணும்ல. போயிட்டு வா, நான் இங்க தான் இருப்பேன். உங்க கம்பெனில நகையை மட்டும்தான் அடமானம் வைக்க முடியுமா? கார்லாம் வைக்க முடியாதா? என்னாச்சு? மறுபடியும் பணம் தேவைப்படுதா? ஆமா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஆளு 2 லட்சம் கேக்குறான். 1 லட்சத்துல முடிச்சாச்சு. ஆனா பணத்துக்கு தான் எங்க போறது? அந்த 50,000 ரூபாய் கையில இருக்கு, ஆனா அது பத்தாதுல்ல. வீட்ல கேட்கவும் முடியாதுல்ல. ஆமா, எல்லாம் என் விதி. இன்சூரன்ஸ் கட்டுற காசும் செலவாயிடுச்சு. இன்சூரன்ஸ் சரியா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது தான் கடன் கேட்கணும். என்கிட்ட கேட்டுறதப்பா, என்கிட்ட காசெல்லாம் இல்ல. எப்படியோ ஒரு வழியா ஃப்ரெண்டுன்னு ஒத்துக்கிட்டல. என்ன ஃப்ரெண்டு தானே? ஆமா, உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது டைம் போறதே தெரியல. எவ்வளோ டென்ஷனா இருந்தாலும் உன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும், எல்லாமே சரியாயிடும். அப்படி ஒரு திறமை என்கிட்ட இருக்கா? அப்படி இருந்தும் இது வரைக்கும் யாரும் என்கிட்ட இப்படி சொன்னது இல்லையே. மத்தவங்கள பத்திலாம் எனக்கு தெரியல, நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். அப்போ கண்டிப்பா உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அது உண்மைதான். அதனால தானே இன்ஜினியரிங் படிச்சேன்னா 50,000 ரூபாய்க்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். உண்மையை சொல்லவா, என்கிட்ட இருந்திருந்தா நான் எப்போவும் உனக்கு கொடுத்திருப்பேன். எனக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைதான், ஆனா என்ன பண்றது, என்கிட்டயும் இப்போ இல்லையே. வேணும்னா ஆலிஸ் அக்கா கிட்ட கேட்கலாம். ஹேய், ஐயோ வேணாம் அனு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எனக்காக நீ யாருக்கிட்டையும் போய் கடன்லாம் வாங்க வேணாம். எல்லாத்துக்கும் மேல பண விஷயத்துல என்னால கொடுத்த வாக்க காப்பாற்றவே முடியாது. நான் வாங்கினா திரும்ப எப்ப தருவேன்னு என்னாலே சொல்ல முடியாது. தேவையில்லாம நீ தான் என்னால அவமானப்பட வேண்டியதா இருக்கும். அப்போ நான் அவமானப்படுறது பிடிக்காதா? கண்டிப்பா பிடிக்காது, அதுவும் என்னால. இந்த பிரச்சனை என்னால தானே வந்துச்சு, அதை நானே சால்வ் பண்ணிக்கிறேன். சால்வ் பண்ணும்போது ஒரு விஷயத்துல கவனமா இரு. ஸ்டாம்ப் பேப்பர்ல சைன் வாங்க மறந்துடாத. மனோ கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன், இனி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல அப்படின்னு ஒரு சைன், புரியுதா? ஓ, அப்படியா சொல்ற? ஆமா ஆமா,
இல்லனா பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த ஆள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்றது? அதுவும் சரிதான். இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது. பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ற காலம் இது. நீ சொல்றதும் நல்லதுதான். கண்டிப்பா நான் அப்படியே செய்றேன். சரி, அப்ப டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ போய் பணம் வாங்கணும்ல? ஆமா, பணம் சீக்கிரம் கிடைக்கணும், நீயும் வேண்டிக்கோ. ம், சரி. ஓகே, பாய். ஓகே, பாய். ஒன்றியா? என்னாச்சு? பணம் ரெடியா? ரெடி தான். 1 லட்சம் ரூபாய் இருக்கு. பணம் வாங்கிட்டேன்னு இதுல கையெழுத்து போட்டுருங்க. இனி எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லி கையெழுத்து போட்டுருங்க. வக்கீல பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். வக்கீல் தான் ஐடியா கொடுத்தாரா? அதை பத்தி உங்களுக்கு என்ன? பணம் வாங்கிட்டீங்கன்னு எனக்கும் ஆதாரம் வேணும்ல. எங்க அப்பா தம்பி, இந்த ராமச்சந்திரன் யாரை ஏமாத்த மாட்டான். நான் அந்த மாதிரி சொல்லல. நான் ஆர்கியூமெண்ட் பண்ணவோ சண்டை போடுறதுக்கோ தயாரா இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சைன் பண்ணிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டீங்கன்னா நமக்குள்ள இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி நீ முடிவு பண்ணிட்ட. ஆனா அது பத்தாது. நாம இனிமேலும் அடிக்கடி சந்திப்போம் தான் என் மனசும் சொல்லுது. இது வரைக்கும் சந்திச்சதே எனக்கு போதுமானதா இருக்கு. இந்தாங்க பணம். இதுல சொன்ன அமௌண்ட் இருக்குல்ல, வேணும்னா இப்பவே எண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உன் மேல நம்பிக்கைலாம் இருக்கு. அப்போ நமக்குள்ள இருக்கிற டீல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமா, இனிமே நீங்க உங்க வழியில போங்க, நான் என் வழியில போறேன். வழியில நம்ம திரும்பவும் சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். எங்க பார் தம்பி, கிழக்கு பக்கமாவே போய்கிட்டு இருந்தா மேற்கு வந்துருமா. அது எப்பவுமே அப்படிதான்ப்பா. அப்போ சரி, பார்க்கலாம். சரிங்க. சார் சார், எங்க போறீங்க? என் மாமியாருக்கு குழந்தை பிறந்திருக்கு, பார்க்க போற. வரியா? உங்களை இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ணல. அப்படின்னு யார் சொன்னது? இங்க பாரு, என்னோட டிஸ்சார்ஜையும் என்னோட அட்மிஷனையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். எனக்கு நீங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்லாம் போதும். அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது சார், டாக்டர் சொல்லணும். ஹே, இங்க பாரு, நான் சொல்ல வேண்டியதை அன்பா சொல்லிட்டேன். இந்த சட்டம் செக்ஷன் எல்லாம் என்கிட்ட சொல்லாத. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். இது ஹாஸ்பிட்டல் சார், உங்க இஷ்டப்படி எல்லாம் வெளியில போக முடியாது. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நாங்க தான் பதில் சொல்ல வேண்டியது வரும். ஒருத்தரும் சமாதானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி ஒரு நிலைமையை நான் உருவாக்க மாட்டேன். ஒரு தப்பு நடந்து போச்சு, தப்பு பண்ணாதான் பெரிய மனுஷன். இனி நான் பாத்துக்கிறேன். டாக்டர் கிட்ட நான் கிளம்பிட்டேன்னு சொல்லு. என்ன சார், அந்த ஆளு போயிட்டாரு? போனா போகட்டும், நமக்கு என்ன வந்துச்சு? அதுவும் சரிதான், அந்த ஆள் போனதுதான் நல்லது.
ஏப்பா தம்பி, ஆ? இந்த பக்கம் ஒரு லேடி போனதை பாத்தியா? நான் கவனிக்கலங்க. ஏண்டா நீ எல்லாம் ரோட்டை பார்த்து நடக்க மாட்டியா? ஏன் என்கிட்ட கோவப்படுற? சாரி. உனக்கு இப்ப என்ன வேணும்? என்கிட்ட நீ பொய் சொல்லிட்டல்ல. பத்மா இந்த ஊர்லயே இல்லைன்னு என்கிட்ட சொன்ன, அப்படிதானே? நான் அவளை பார்த்தேன். அவ இந்த ஊர்ல தான் இருக்கா. எங்க இருக்கிறான்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன் வாயால சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்புவேன். ராமச்சந்திரா, இந்த ஆசிரியர் நல்லவன் தான், எந்த வம்புக்கும் போக மாட்டான். அதுக்காக எவன் வந்து மிரட்டினாலும் பணிஞ்சு போறவன் நான் கிடையாது. நீ சொன்னது சரிதான். பத்மஜா இந்த ஊர்ல தான் இருக்கா. எங்க இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. சொல்லு, அவ இங்க தானே எங்கேயோ இருக்கா. அவளை நான் கண்டுபிடிக்கிறேன். அன்னைக்கும் நீ இதே நம்பிக்கையோட பேசணும். இதுக்கான பதில நான் அப்ப சொல்றேன். எங்கேயாவது போய் ஒரு வேலையை பார்த்து வாழ பாரு ராமச்சந்திரா. உனக்கும் பத்மஜாவுக்கும் உள்ள வாழ்க்கை அது ஒரு முடிஞ்சு போன கதை. அதுல உன் ரோல் முடிஞ்சது. இதுக்கு மேல அந்த பேரை சொல்லிட்டு வராத. ராமச்சந்திரா, நான் ஒரு வார்த்தை சொன்னா என்கிட்ட படிச்ச பசங்க உதவிக்கு வர்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. தேவையில்லாம என்ன எதுவும் பண்ண வச்சிடாத. நான் பாத்துக்கிறேன் வாத்தி. இந்த கதையோட கிளைமேக்ஸுக்கு இன்னும் ரொம்ப நல்லா கிடையாது. நீ வேணா பாரு. அப்போ பத்மா இந்த ஊரை விட்டு போயிட்டான்னு என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய் தானே? ஆமா, அது பொய் தான். சொன்னா உன் மனசுக்குள்ள வச்சுக்குவியா? 10 பேர்கிட்டயாவது சொல்லலைன்னா உனக்கு தூக்கம் வராதே. ஒரு வாழ்க்கை முழுக்க அனுபவிக்க வேண்டியதை எல்லாம் என் தங்கச்சி இப்பவே அனுபவிச்சிட்டா. இனியாவது அவ கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும். நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த பிரச்சனை எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாதா? அப்படி ஒரு எண்ணம் இருந்தா நல்லது. தரமட்டமாக்குறது ஈஸி, எல்லாராலையும் முடியும். கட்டி எழுப்புறது தான் கஷ்டம். அப்படி ஒரு சின்ன வாழ்க்கையை அவ உருவாக்கிக்கிட்டு இருக்கா. ஒரு நிம்மதியான வாழ்க்கை. அதை கெடுக்க நான் யாரையும் விட மாட்டேன். சரி, நீ வர்றதா இருந்தா வா. நீங்க ஃபோன் பண்ண உடனே நான் வேகமா வந்துட்டேன். அந்த ஆளு என்ன கன்ஃபார்மா பார்க்கல. நல்ல வேலையா நேர்ல பார்க்கல. ஆனா அவன் அந்த பக்கம்லாம் விசாரிச்சிருக்கான். யாரும் அட்ரஸ் எல்லாம் சொல்லல. சொல்றதுக்கு யாருக்கும் அட்ரஸும் தெரியாதுல்ல. உங்களை அந்த ஆளு தொந்தரவு பண்ணானா? தொந்தரவு பண்ணணும் தான் நினைச்சான். ஆனா இதுக்கு மேலேயும் அவனை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு தான் நானும் அவனுக்கு ஏத்த மாதிரியே பேசினேன். கடவுளே, இனி என்னெல்லாம் நடக்க போகுதோ எதுவுமே தெரியலையே. ஒரு ஆயுள் முழுக்க சிந்த வேண்டிய என்னோட கண்ணீரை அந்த ஆளு கூட இருந்த கொஞ்ச நாளே நான் அழுது தீர்த்துட்டேன். இருந்தும் அந்த ஆளோட பகை இன்னும் தீரவே இல்லையே. அவன் ஒரு விஷ பாம்புமா. அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம நடக்கணும். எப்பவுமே விஷமுள்ள பாம்பை தேடி நாம போகிறது இல்லைல்ல. நம்மள தேடி வந்தா வரக்கூடாது. வர்றதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்க கூடாது. நீ இருக்கிற வீடு நல்ல வீடுமா. அவ்வளவு சீக்கிரமெல்லாம் அவன் அந்த வீடை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவன் இங்கதான் இருக்கிறாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ சகஜமா எங்கேயும் போகாத. நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க? நீங்க சொன்ன எல்லாத்தையுமே ஏன் அந்த ஆளை கல்யாணம் பண்ண உட்பட நான் இது வரைக்கும் கேட்டுட்டு தானே இருக்கேன். சொல்லுங்கண்ணே, இப்பவும் நான் கேக்குறேன். ராமச்சந்திரனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அது நான் பண்ண பெரிய தப்புமா. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை நானும் யோசிக்கல. பாலா மாமா வேற கம்பல் பண்ணாரு. இப்ப எதையும் நான் நியாயப்படுத்தல. அனுபவிச்சதும் கஷ்டப்பட்டதும் நீ மட்டும்தாம்மா. நஷ்டப்பட்டதும் உன்னோட வாழ்க்கை மட்டும்தான்.
இதுக்கு மேலேயும் உன் வாழ்க்கையில நீ கஷ்டப்படவே கூடாதுன்னு நான் ரொம்ப உறுதியா இருக்கேம்மா. அதனாலதான் இந்த விஷயத்தை உன்கிட்ட இருந்து மறைக்கலாம்னாலும் மறைக்காம உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ இனிமே வெளியில எல்லாம் போகாதம்மா. கடைக்கு போகத்தான் அணு இருக்கால்ல. ஒருவேளை அணு இல்லைனாலும் பொருள் எல்லாம் கொண்டு வர நான் ஆளை ஏற்பாடு பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணானே. நான் அணு கிட்ட சொல்லியே வாங்குறேன். இனி எப்பவுமே அந்த ஆளோட கண்ணில் சிக்காம இருக்கிறதுக்காக என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். பயப்பட வேண்டாமா, ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்ச நாள் இங்க எல்லாம் தேடி தளர்ந்துட்டானா எங்கேயாவது போயிடுவாமா. இல்லைன்னா அவன் குணத்துக்கு எங்கேயாவது கேஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போயிடுவான். அவன் சாகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். சாவட்டும். உயிரோட இருக்கிற ஒருத்தனுக்கு தவசம் கொடுக்கறோமேங்கிற குற்ற உணர்ச்சியாவது உனக்கு இல்லாம இருக்கும்ல. அப்பா தான் விட்டு போயிட்டாரே, நாம ஏன் திதி கொடுக்காம இருக்கோன்னு அணு கேட்க ஆரம்பிச்சதுனாலதான் நான் அப்படி ஒரு பாவத்தை பண்ணேன். ஏன்னா எனக்கு அதை தவிர வேற வழியே இல்லைன்னு. உன் கஷ்டம் எனக்கு புரியுதுமா. எல்லாம் சரியாயிடும். இதுக்கு மேல உன்னை கஷ்டப்படுத்த எந்த சாமியும் விரும்பாதம்மா. இந்த அளவுக்கு கஷ்டப்பட நீ எந்த தப்புமே பண்ணலமா. கிளம்புமா. உனக்கு நான் இருக்கேன். நீ தனி ஆள் இல்லை. அம்முக்குட்டி, இன்னைக்கு உனக்கு ஹோம்ஒர்க் ஏதாவது இருக்கா? ஒன்னும் இல்ல. போய் இல்லக்கா. எங்க பாத்தியா கலர்ஸ். தேங்க்யூ. போன தடவை மாதிரி சீக்கிரமா காலி பண்ணிடாத. மாட்டேன். அம்மா எங்க? ரூம்குள்ள இருக்கிறாங்க. என்னாச்சு? தெரியல. க்ளூமியா. க்ளூமியா? அம்மா, பத்மாமா, பத்மாமா, வேலைக்கு போயிட்டு ஒருத்தி வந்திருக்கேன்ல, இப்பவாவது வந்து உங்க முகத்தை காமிங்களே. அனு, எங்க இருந்தீங்க? வழக்கமா என்ன எதிர்பார்த்து வாசல்லே காத்துட்டு இருப்பீங்க தானே? இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல அனு. பொய் சொல்லாதீங்க. முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்னம்மா பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. நீங்க இப்போ பழைய அம்மாவாவே இல்ல. அன்னைக்கு நம்ம வெளியில போனோம்ல, அப்ப திரும்ப நம்ம வந்ததுல இருந்தே நீங்க வேற மாதிரி இருக்கீங்க. என்ன விஷயமா? என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு? உனக்கு தேவையில்லாம ஏதோ தோணுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு தான் தோணுது. ஆனா ஏன் தோணுது? எல்லாத்தையும் பார்த்ததால தானே. எனக்கு மட்டும் இல்ல, தோ இவளும் சொல்றா. எங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி தோணுதுன்னா அப்ப அதுல கண்டிப்பா ஏதாவது இருக்கும்ல. சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. அம்மா, தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாதீங்க. எனக்கு கோவம் வந்தா நான் கொல்ல கூட பண்ணுவேன். அம்மா, என்ன உங்க மகளா நினைக்காதீங்க. வயசு குறைஞ்ச உங்களோட ஒரு ஃப்ரெண்ட். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற மாதிரி நீங்க எதுனாலும் என்கிட்ட சொல்லலாம். என்னால தீர்த்து வைக்க முடிஞ்சா நான் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். ஏய், உன்னால எல்லாம் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஓ, அப்போ பிரச்சனை இருக்கு. ஹே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால்தான் உன்னால தீர்த்து வைக்க முடியாதுன்னு சொன்னேன். பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா தானே நீ அதை தீர்த்து வைக்க முடியும். இல்லன்னா என்ன பண்றது? என்ன பத்தி நினைச்சுதான் கவலைப்படுறீங்களா? உன்னை பத்தி நினைச்சா என்ன கவலைப்பட வைக்கிற அளவுக்கு நீதான் எதுவுமே பண்றது இல்லையே. ஒருவேளை நீங்க தனியா இருக்கிறதாலயோ, இல்லைன்னா ஏன் கூட வாங்கல, அங்க ஆலிசாக்காலாம் இருப்பாங்கல்ல. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு ஒண்ணும் இல்ல. சில நாட்கள் இப்படிதான் எந்த காரணமும் இல்லாம நான் அப்செட் ஆயிடுவேன். அந்த மூட் ஆஃப் ஒரு டீ குடிச்சா சரியாயிடுமா?
ஆயிடும். ஆனா நீ டீ போட வேணாம், நானே போடுறேன். நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஒரு 5 நிமிஷமா? ம். சார் இந்தாங்க ஃபுட்டு. அப்படி வச்சிரு. சார் மிச்சம் காசு. வேணா வேணா நீயே வச்சுக்கோ. சார் வேற ஏதாவது வாங்கணுமா? சரக்கு ஏதாவது? என்ன பார்த்தா குடியார மாதிரி தெரியுதா? சாரோட முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆனா வேண்டாம். குடிப்பேன், மட்டையாகிற அளவுக்கு குடிப்பேன். இனி செட் ஆகாது, கூடாது. இப்ப எனக்கு லட்சியம் இருக்கு. அதை அடையிற வரைக்கும் நான் சரக்க கையால கூட தொட மாட்டேன். உண்மையை சொல்லணும்னா குடிக்காம இருக்கிறது தான் நல்லது. டேய், உன் அறிவுரெல்லாம் எனக்கு தேவையில்ல. போத, சூதாட்டம், பொண்ணுங்க, இதெல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போனவன் தான்டா நான். அதோட நல்லதையும் கெட்டதையும் என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். தண்ணி அடிச்சா கவனம் சதறிடும். இனி ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவ இந்த ஊர்ல இருக்கிறா. யாரு சார்? என் எதிரி. நீ வேணா பாடுறா. நான் இந்த லாட்ஜை விட்டு கிளம்பி போறது நேரா சென்ட்ரல் ஜெயிலுக்காக தான் இருக்கும். அட, நீ பயந்துட்டியா? டேய், ஆம்பளைனா பயப்படக்கூடாது, நல்லா தைரியமா இருக்கணும். உயிர் போகும்போது ஒரு அழுகை இருக்குல்ல, நான் அதை என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி உனக்கு காட்டுறேன். சார் நான் கிளம்புறேன் சார். நீ போடா, எனக்கு யாரும் தேவையில்ல. தனியா பண்ணுவேன், தனியாவே. இல்ல, நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். பணம் கிடைச்சிருச்சு, எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. சொல்லு. அப்புறம் இது மனோ தானே? ஓஹோ. டேய் மனோ. நான் இப்ப கூப்பிடுறேன். ஓகே. டேய் ரமேஷ், நீ எப்போ வந்த? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். ஏன்டா எனக்கு காலே பண்ணல? கொஞ்சம் பிஸியா இருந்தேன்டா. நீ என்னடா இங்க? நான் இங்க பக்கத்துல ஒரு ஐடி கம்பெனில பேப்பர்ஸ் கொடுக்கலான்னு வந்தேன். அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் இங்க பக்கத்துல தான் இருக்காங்க. ஃப்ரீனா சொல்லு, கொஞ்ச நேரம் பேசலாம். நான் எப்பவுமே ஃப்ரீ தான்டா. நான் இப்பயும் அதே பழைய மனு தான். நீ இந்நேரம் பெரிய பாடகனா இருப்பேன்னு நினைச்சேன். எங்கடா, அதுக்கெல்லாம் தலையெழுத்து நல்லா இருக்கணுமே, எனக்கு தான் அது இல்லையே. உன் லைஃப் எப்படி போகுது? நீ தப்பிச்சிட்டல? இப்போ பரவாயில்லடா. இப்போ அந்த கம்பெனிக்கு இன்சார்ஜே நான் தான். அந்த ஸ்பான்சர் நான் சொல்றது மீறி எதுவுமே பண்ண மாட்டாரு. நீ பயங்கர லக்கிடா. என்னடா லக்கு? வெளிநாட்டுல கடந்து கஷ்டப்படுறோம். சொந்த நாட்டுல வாழ்றதை விட பெரிய லக்கு வேற எதுவும் இல்லடா. வெளிநாட்டுல இருக்கிற எல்லாரும் வழக்கமா சொல்ற டயலாக் தானடா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அதுவும் கரெக்ட் தான். கல்ஃப்ல இருக்கும்போது இங்க வந்தா போதுன்னு தோணும். வந்த ஒரே வாரத்துல இங்க போர் அடிக்குது. இப்ப இங்க இருந்து எப்படியாவது கிளம்புனா போதும்னு தோணுது. இப்ப நீ எந்த ஸ்டேஜ்ல இருக்க? போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா? ஆமா. மச்சான், நம்ம ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாமா? போலாமே.
அப்புறம் நிறைய கதைலாம் பேசணும் உங்ககிட்ட. போலாமா? கண்டிப்பாடா, வா போலாம். சரி, அப்ப கிளம்பலாம். சரி, என் வண்டி எடுக்கவா? வேணாம், இது இங்கே இருக்கட்டும். என் வண்டியில போலாம். சரி வா. உன்னை பொண்ணு பார்க்க வந்த பையனையும் மனோவையும் ஒன்னா பாத்திருக்கல்லமா, அப்ப சந்தேகமே இல்ல. அந்த சம்பந்தத்தை கெடுத்ததே அந்த மனோவா தான் இருக்கும். இந்த காலத்து பசங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்கம்மா. ஆமா, உனக்கு ரொம்ப தெரியும் பாரு. ஏய், பெரியவங்க பேசும்போது இப்படி நடுவுல வந்து கருத்து சொல்லாதேன்னு உனக்கு பலவாட்டி சொல்லிட்டேன். இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். ஓங்கி 4 வச்சிருவேன். ஆமா ஆமா, அடிச்சு பாருங்களேன். ஏய், என்னடிமா? இந்த அம்மா ஒரு லூசு. அதெல்லாம் விடுங்கக்கா. அக்கா, இந்த ஸ்கர்ட்டை நீங்க எங்க வாங்கினதா சொன்னீங்க? நல்ல செலக்ஷன் அக்கா. கல்யாண விஷயத்த பேசும்போது தான் ஸ்கர்ட்டை பத்தி பேசுவியா? படிக்க ஒண்ணும் இல்ல? அது இருக்கு. அப்ப போய் படி. தேவையில்லாம எங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? நான் கிளம்புறேன். நீங்க பேசி முடிச்சுட்டு அக்காவை என் ரூமுக்கு அனுப்புங்க. எப்படி இவ்வளவு சூப்பரா ட்ரெஸ் செலக்ஷன் பண்றாங்கன்னு நான் அக்கா கிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நான் வரேன். தேங்க்யூ. இவ எப்பவுமே இப்படிதான். அவளோட ரோல் மாடலே நீதான். நீ போடுற ட்ரெஸ் தான் அவளுக்கு வேணுமா? இந்த வயசு அப்படிக்கா? அதுதான், அது எனக்கும் தெரியும். அவளோட எல்லா ஆசையும் நிறைவேற்றி வைக்க நான் ரெடியா இருக்கேன். என்ன தவிர வேற யார் பண்ண முடியும்? அவர் இருந்த வரைக்கும் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. அவரு ஒரு வார்த்தை கூட சொல்லாம திடீர்னு போயிட்டாரு. ஒரு சின்ன காய்ச்சல் தான், குணமாயிடும் நான் நினைச்சேன். கடைசியில எல்லாம் விதி. என் பொண்ணுக்கு தான் அதிர்ஷ்டம் இல்ல. ஆமா, நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? கல்யாணத்தை கெடுத்தது அது அவன் தான், அந்த மனோதான். அவன் ஏன் என் கல்யாணத்தை நிறுத்த போறான்? அவன் உன்னை லவ் பண்றதா இருக்கலாம். சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுக்கா. அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் மனோ என்கிட்ட நடந்துகிட்டதே இல்லக்கா. உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு ஃப்ரெண்டா கிடைச்சும் கூட லவ் பண்ணாத சன்னியாசியா அவன். அனு, எந்த பையனுக்கும் உன்னை பிடிச்சு போயிடும். அப்படி இல்லைன்னா அவன் ஆம்பளையே இல்லை. இல்லக்கா, மனோ அப்படிலாம் இல்லை. மனோவை நான் மீட் பண்ணியே கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடியே எனக்கு முதல்ல பார்த்த வர நின்று போயிடுச்சு. அப்படின்னா அதை யார் நிறுத்திருப்பா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இருக்க சூழ்நிலையை வச்சு பார்த்தா மனோவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்றேன். இந்த விஷயத்துல நீ என்ன நம்பலாம். என்னோட எண்ணங்கள் எதுவும் இந்த மாதிரி விஷயத்துல தப்பா போனதே இல்ல. இந்த சூழ்நிலையை வச்சு பார்த்தா மனோவா இருக்கதான் வாய்ப்பு அதிகம் நான் சொல்றேன். இந்த மாதிரி விஷயத்துல நீ என்ன நம்பலாம். என்னுடைய எண்ணம்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தப்பா போனதே இல்ல. நீங்க வேணா பாருங்க, இந்த அனுபமா 24 மணி நேரத்துல அந்த திருடனை புடிச்சு காட்டுவா. எதுக்குமா தேவையில்லாம நம்மள கஷ்டப்படுத்திட்டு அவன் சந்தோஷமா இருக்க கூடாது. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். என்ன புகாரு? அது என் பொண்டாட்டியை காணோம் சார். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.